நைட்டு தூங்க தூங்க திடீர்னு ஃபேன் ஸ்டாப் ஆகிட்டு ஆன் ஆகவே இல்லை. பல வருஷமாக இருந்த ஃபேனை அதை தூக்கி வெளியே போட்டாச்சு. புது ஃபேன் வாங்கி சாமிக்கு கீழே வச்சு இதுக்கு ஓப்பனிங் செரிமனி பண்ண போகிறோம். இது ஹேவெல்ஸ் ரிமோட் இருக்க ஃபேன். இந்த ஃபேன் எப்படி இருக்கும்னு பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்து அவங்க கொடுத்ததெல்லாம் ஒரு ரிமோட்டு, அந்த ரிமோட் கூட வந்துட்டு பேட்ரி, அப்புறம் இந்த மாதிரி சில காம்பனன்ட்ஸ், அப்புறம் ஃபேனுக்கு மேலே வைக்கிறது, இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை நம்மளே போடலான்னு பார்த்தா போடவே முடியலை. நார்மல் ஃபேனை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால எங்களுக்கு மாட்ட தெரியல. நான் மத்தியானம் சாப்பிட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு ஃபேனை மாட்டிட்டாங்க. இது ஆன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்து ஆன் பண்ணி பார்த்தா இது ஆனே ஆகலை. இதுக்கு வந்து சில ப்ரொசீஜர் இருக்குது போல். அந்த ப்ரொசீஜர் எனக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு அமுத்தி பார்த்துட்டு இருந்தேன். சரி என்ன பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னால் ஆன் பண்ணவே முடியல. யூசர் மேனுவல் எடுத்து படித்து பார்த்தா தான் தெரியுது பவர் பட்டன் அண்ட் 1 பட்டனை ஒட்டுக்கா ப்ரெஸ் பண்ணால் தான் ஃபேன் சுற்றும்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறையா மோட்ஸ் இருக்குது. அந்த மோட்ஸை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 2 3 4 5 ஸ்பீடும் படுத்த இடத்துலேருந்தே மாற்றிக்கலாம். இதில் ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா மாப் போடும் போது கீழே இருக்கிற ஏர் வந்து மேலே எவாப்ரேட் ஆகிற மாதிரி ஆகிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். அதை வந்து நான் உங்களுக்காக ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது ஃபேன் வந்து ரிவர்ஸில் சுற்றும். இதுக்கு வந்து நம்மளுக்கு சுத்தமாக காற்றே வராது. ஆனால் கீழே இருக்கிறது வந்து எவாப்ரேட் ஆயிரும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இவ்வளோ தான் இந்த ஃபேனில் இருக்கிற டெக்னாலஜி. பாய்.